அருமையான சுவையில் கருப்பு உளுந்து கார சட்னி. ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வரட்டும். நல்ல மனம் வரும் வறுக்கும் போதே. இப்போ இது போல் லைட்டாக செவந்தோடனே இப்போ இதில் வரமிளகா ஒரு 4 சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பற்கள் பூண்டு, சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினோடனே ஒரு 2 பழம் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாகி நல்லா வதங்கி வரணும். இப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இது போல் தக்காளி நல்லா வதங்கினோன்னா கொஞ்சமாக ஒரு 4-5 புதினா தலை கொஞ்சமாக சேர்த்துனா போது, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நான் ஃபஸ்ட்டு வறுத்தேன் பாருங்கள். உளுந்து, வரமிளகா, கடலைப்பருப்பு அதை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதம் வதக்கி வச்சுருக்கிறத நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, 2-3 கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்னதாக வரமிளகா அது போல் கிள்ளி சேர்த்துட்டு அந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கருப்பு உளுந்து கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்து பாருங்கள்.